பொறுத்ததெல்லாம் போதும். பொங்கி எழுந்துருவோம் அப்படின்னு ரஷ்ய படைகள் முடிவு பண்ணிருச்சோ என்னமோ, இல்ல ரஷ்ய அதிபர் உத்தரவு குடுத்தாரோ என்னமோ, முதல்ல சிக்குனது யாரு அப்படின்னா ஜெர்மனி தான். சான்ஸ்லர் நெனச்சிருப்பாரு, "அடப்பாவி மனுஷா! நான் தான் ஃபோன் போட்டெல்லாம் பேசிட்டேன்ல. அப்புறம் ஏன் என்னைய வம்பு இழுக்கிற?" அப்படின்னு. ஜெர்மனோட கடற்படைக்கு சொந்தமான சாப்பர் ஒண்ணு பால்டிக் சீல சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அத நோக்கி ஃபயர் பண்ணிட்டார்கள். பெரிய அளவு ஃபயர். ரஷ்ய கடற்படை இப்படி ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல நடத்தும் அப்படின்னு ஜெர்மன் அரசாங்கம் எதிர்பார்க்கல. சாப்பர் தப்பிச்சுச்சா, பொழச்சுச்சா அப்படிங்கிறதுலாம் இங்க விஷயம் இல்ல. ஆஹா! நேரடியா நம்மள பார்த்தே சுட ஆரம்பிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி, அவர்களோட பார்லிமென்ட்லயே போட்டு பொங்கு பொங்குன்னு பொங்க ஆரம்பிச்சுட்டார்கள். நம்ம உக்ரைனுக்குள்ள வீரர்கள் இருக்கார்கள். இல்ல உக்ரைனுக்கு வீரர்கள் அனுப்புறோம். இது எல்லாமே வேற கதை. அதுக்குன்னு இப்படிலாம் அத்துமீறக்கூடாது. இதுல இன்டர்நேஷனல் லா ஒண்ணுமே கடைபிடிக்கல. எதுக்கு நம்மள பார்த்து ஃபயர் பண்ணார்கள்ன்னே தெரியல. இதுல ரொம்ப வலுவா ஜெர்மன் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வலுவா அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராவா? இல்ல ரஷ்யாவோட பணிஞ்சு போய் இத அப்படியே ஸ்மூத்தா தீர்க்கப் போறோமா? அப்படிங்கிறத தெளிவில்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டா விட்டிருக்கார்கள். எது எப்படியோ சரி. ரஷ்யா இப்பல்லாம் நேரடியாவே சம்பவம் பண்ண ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் சிக்கும்போது தான் இல்ல பிரான்ஸ் கூட தப்பிச்சுக்குது. என்னதான் மேக்ரான் அவர்கள் 1000 பேசினாலும் பிரான்ஸ விட்டர்றாரு. ஜெர்மன பெரிய அளவுல எனக்கு இன்னமும் நண்பர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொன்னாலும், ஜெர்மன் சிக்கிக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரான்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு. ஆனா, அதுல தீவிரமா, ஆக்ரோஷமா போறார்களான்னு கேட்டா போறதில்ல. எல்லாம் வெளிப்பார்வை நடிப்பு தான். ஆனா, ஜெர்மன பொறுத்தவரை அப்படி கிடையாது. ரஷ்யாவுக்கு ஆதரவு, ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு 2 ஸ்டாண்டை மிக்ஸ்டா எடுக்குது. ஆனா, இந்த ஆதரவுங்கிற இடத்துல பெருசா அதாவது ரஷ்யாவோட ஒன்றி போவோம், பிரச்சனைய முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற இடத்துல ஜெர்மன் வேலையே பார்க்கறதில்ல. பேசாம உட்கார்ந்துக்கிறது. கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல உள்ள ஃபைல் மாரி உட்கார்ந்துக்கிறது. அதே இந்த சைடு உக்ரைன் விவகாரத்துல ரஷ்யாவ அடக்கப் போறோம் அப்படின்னு பேசும்போது, பிரைவேட் ஆஃபீஸ்ல மெயில் அனுப்பிச்சு வேலை ஆகுற மாரி படபட படபடன்னு ஆயிருது. அந்த கோவத்த இப்ப ரஷ்யா காட்ட ஆரம்பிக்குது. இப்பன்னு இல்ல, அப்பப்ப காட்டுச்சு. இப்ப கொஞ்சம் வலுவா காட்டியிருக்கு. இனிமே பால்டிக் சீல நடமாட்டம் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஆபத்தான விஷயமா மாறிப்போச்சு. அங்கிட்டு மத்த நாடுகள பொறுத்தவரை ஜெர்மன் சும்மாவா அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு. கேபிள்லாம் கீழ பிரச்சனையாகுது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்க வேணாம் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஜெர்மன் நீ போ. உனக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஜெர்மன தொட்டுட்டியா நீ செத்த பாத்துக்க அப்படிங்கிற பேச்செல்லாம் முந்திலாம் வரும். இப்ப அதெல்லாம் வரக்கானா? இதுவும் ஜெர்மனுக்கு அதிர்ச்சி. என்னடா நம்மள தனியா விட்டாய்ங்க அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு அமெரிக்காவோட நிலைப்பாடு இன்னும் ஸ்ட்ராங்கா வெளில வரல. ட்ரம்ப் வந்து டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாரா? இல்ல அப்படியே ஃப்ளோவ விடுவாரா? அப்படிங்கிறது தான். அவர் ஆஃப் பண்ணா பாடு நம்மளால ஃப்ளோவ கன்டின்யூ பண்ண முடியுமா? இந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கிற வரையும் அமைதி காப்போம் அப்படின்னு இருக்கார்கள். ஆனா சூழ்நிலைகள் இருக்க விடுதில்ல. உதாரணமா இந்த கேபிள் பிரச்சனை. அதுக்கடுத்து ஜெலன்ஸ்கி வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. 80% உள்ள சேர்க்கிறேன், 20% உள்ள சேர்க்கிறேன்னு அவரோட ஆட்டம் ஒரு பக்கம். எல்லாம் சேர்ந்து அநேகமா முதல் பலி ஜெர்மனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இத அந்த பிராந்தியத்துல ஒரு பயலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய்ங்க. இனிமே வாயே தொறக்கக்கூடாது எங்களுக்கு எதிரா அப்படிங்கிற மனநிலையில ரஷ்யா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்க மட்டும் தான் சம்பவமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இங்க பிஸியா இருக்கேன்னு நெனச்சு சிரியால ஆரம்பிச்சேன்ல, சிரியாலயும் கதற விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அல்-ஷாம் இயக்கத்தோட முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸும் 2 மறைவிடங்கள், 1 ஆயுத குடோன் இப்படி 4 லொகேஷன்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். பெரிய அளவுல வான்வெளி தாக்குதல் தான். இங்க மாரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரச்சனைலாம் அங்க ஒண்ணும் கிடையாது. நெனச்ச மாரி தாக்கி விட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். பெரும்பாலான மைலேஜ் வான் தாக்குதல்ல எல்லாருமே அந்த ஊர்ல எவன் சண்ட போட்டாலும் சரி, வான் தாக்குதல் நல்ல ஒரு மைலேஜ குடுக்கும். அதுல கொண்டு போய் டம்முன்னு பாம்ப போட்டு பெரிய அளவு மைலேஜ் எடுக்கிறது தான் இந்த நாடுகளோட வேல. இன்னும் சொல்லப்போனா, சிறிய பகுதிகள் தான் ரஷ்ய படைகள் ரொம்ப நாளாவே ரொம்ப தாழ்வா பறந்து ஆப்பரேட் பண்ணி அதே மைண்ட் செட்ல உக்ரைன் களத்துக்கு வந்தது தான், முதல் கட்டமா வான்படை சுத்தமா மைலேஜ் எடுக்க முடியாததுக்கு ஒரு காரணமாவே மாறிப்போச்சு. அந்த மாரி அங்க இவர்களுக்கு ரொம்ப சுலபமா டார்கெட்ட ரீச் பண்ண முடியும். அப்படி இப்ப பர்ட்டிகுலரா 24 மணி நேரத்துல இந்த 4 லொகேஷன்கள மார்க் பண்ணி தாக்குனது மூலியமா, அல்-ஷாம் இயக்கத்தோட சுமார் 2000 வீரர்கள நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அவர்கள் முன்னேறுறார்கள் அப்படின்னாலும், முன்னேறி வரும்போது இங்க ஒண்ணும் இருக்காது. அதாவது கடைசி ஒருத்தன் வந்து கோர்ட்ல நிக்கிறது தான், இங்க என்ன ஓட்டப்பந்தயமா நடக்குது? நின்னவன் கையில பிரைஸ குடுக்குறக்கு அவனையும் சுட்டுருப்பாய்ங்க.
அந்த நிலைமை தான்டா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாரி ஒரு தீவிரமான தாக்குதல். ஒரே நேரத்துல ஜெர்மனிய நோக்கி ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அலறுது. அதே மாரி சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய குழுக்கள், ரஷ்யா எங்க பிஸியா இருந்தாலும் சரி, இங்க சேட்டைய குடுத்தோம்னா, நம்மள மிதி மிதி மிதின்னு மிதிச்சுருவாய்ங்க அப்படிங்கிறத அல்ஷாம் இயக்கம் நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. ஏகப்பட்ட பலி எண்ணிக்கை. முன்னேறி எங்கிட்டு போறது, இல்ல பின்வாங்கவும் வழி இல்ல. தாக்குதல் பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற மனநிலையில அந்த பக்கம் சிரியால உள்ள இயக்கங்களும் இருக்கு. ஏறக்குறைய 2 இடத்துலயும் தன்னோட ஆக்ரோஷத்த ஒரே காலகட்டத்துல காட்ட முடியுங்கிறத ரஷ்யா நிரூபிச்சிருச்சு. அத பார்த்து ஐரோப்பா பதட்டம் அதிகரிச்சிருச்சு. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் என்னைய என்ன பண்ண போறாய்ங்களோ அப்படின்னு ஜெலன்ஸ்கி மனசு துடிக்கும். துடிக்கட்டும். செஞ்ச பாவத்துக்கு அதையாச்சும் அனுபவிக்கட்டும். நன்றி, வணக்கம்.